நேற்று வீக்கெண்ட் கோயின் வந்து ப்ரூட்டலி எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கவனிச்சுங்களா ஒன்றுமே இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு யார் இன்னும் திருந்தலை இந்த வீட்டில் ஃபேமிலி நிறைய அறிவுரைகள் வழங்கினதுக்கு அப்புறமும் ஸ்டில் இன்னும் திருந்தாமல் யார் நடிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்கும்பொழுது எல்லாருமே ஒரு பேரை சொன்னாங்க. இதை நான் நேற்று வீடியோலேயே பேசியிருந்தேன். அதில் ஒரு ஆள் ப்ரூட்டலி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதுதாங்க நம்ம வீக்கெண்ட் குயின். அதாவது வீக்கெண்டு மட்டும் பேசி விஜய் சேதுபதியிடம் பரிசல் பெற்று டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய நம்மளோட அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கானா வினோத் நாராக கிழிச்சிட்டாரு. அவங்களோட கேம் பிளேவே கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்ல போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. அதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, யார் இன்னும் திருந்தல, எல்லாருமே ஃபேக்கா ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க, இல்லை ஃபேக்கா மாறுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அரோரா சின்க்ளேர் வாரம் ஃபுல்லாக கானா வினோத் கூட கமருதீன் கூட க்ளோஸாக ஜாலியாக பேசி பழகிட்டு வீக்கெண்ட் வந்த உடனே எனக்கு இவங்க தான் சார் மாறாத மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, வினோத் மாறாத மாதிரி இருக்கு, பார்வதி ஆர்டிஃபிஷியலாக இருக்கு, நம்ம கமருதீன் நம்ம மாறாத மாதிரி இருக்கு சார், அவர் சொன்ன இது மன்னிப்புலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு சார், அதெல்லாம் எல்லாமே ஃபேக்கு சார் அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை கக்குச்சு. எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஷன்னு சொல்லி சொல்கிறேன். எதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஒன்று இந்த சீசனில் கேம் நல்லா ஆடி உழைச்சி முன்னேறி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், இல்லை டாஸ்கை ஒழுங்காக நல்லா ஆடி உழைச்சி முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், இல்லை வேற ஏதாவது உருப்படியாக ஃபன் என்டர்டைன்மெண்ட் இப்போ கானா வினோத் மாதிரி நல்லா ஃபன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கணும். நீ எப்படி வந்த? ஃபர்ஸ்ட் ஆஃப் 18+ கண்டென்ட் துஷாரை வச்சு நீ வந்த. செகண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி கோட்டாவில் வந்திருக்க. நீ 3 பேர் அட்டாக் பண்ற. இந்த 3 பேரை அட்டாக் பண்ணாதான் வெளியில உனக்கு லைம் லைட் கிடைக்கும். இந்த 3 பேரோட ஹேட்டர்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 3 பேர் யாரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பார்வதி கூட நீ அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீ பார்வதி அட்டாக் பண்றனா நீ எதிரும் புதிரமா இருக்கிறீங்க, அட்டாக் பண்றீங்க. பட் ஆனால் கானா வினோத்தையும் கமருதீன் நீ கூடயே இருக்கிற, கூடயே பழகுற, கூடயே ஜாலியா பேசிட்டு இருக்க. அப்புறம் பின்னாடி முதுகுல குத்துறது. அதான் சொல்றேன், எதிரியை கூட நம்பிடலாம், இந்த மாதிரி ஆளுகளை நம்பவே கூடாது. ஸோ அதனால தான் வெளியில் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே டன், அது நமக்கு தேவையில்லாத விஷயம், வெளியில் நடக்கிற விஷயம். அங்கே என்ன வினோத் எக்ஸ்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, சொன்ன உடனே கமருதீன் நினைச்சு சேதுபுரகிட்ட நான் அரோரா பேசுறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நோ 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 அதெல்லாம் நான் இருக்கும்போது பண்ணக்கூடாது, நீங்கள் தனியாக பேசிங்க, நான் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். ஒருவேளை இதுவே கமருதீன் அரோராவை பற்றி சொல்லியிருந்தா அரோரா அந்த மாதிரி எழுச்சு, சார் இந்த மாதிரி கமருதீன் சொன்னதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும் சார் சொல்லி சொன்னாச்சுங்க. அரோரா நீ பேசுமா, நீ அழகாக பேசுகிறம்மா, நீ சிறப்பாக பேசுகிறம்மா, நீ கண்டிப்பாக பேசி ஆகணுமா, நீ பேசுமா, நான் நிற்கிறேம்மா, நான் பிரேக்லாம் போக மாட்டேம்மா, நீ பேசிதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தலை அதே இடத்துல நின்றுப்பாப்ல. இப்போ கேட்டது கமருதீன், அதனால் நான் பிரேக் எடுத்துக்கிறேன், நீங்கள் தனியாக பேசிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. போன உடனே கமருதீன் கேட்குறான், நீ எதை வச்சு சொல்கிற? நான் நேற்று உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசும்பொழுது இந்த மாதிரி ஃபினாலே வருது, ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறமும் ஸ்டில் நான் மாற்றிக்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னோட கேம் பிளேவில் நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு உண்மையுமே மன்னிப்பு கேட்குறேன், நீ எப்படி என்ன சொல்லலாம்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது தலை வினோத் என்று அப்போ தான் நாராக கிழிச்சிட்டான். வாரம் முழுக்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க, ஜாலியாக பேசிட்டு கூடயே இருக்கிற, கூடயே இருந்துட்டு நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு எங்க மேல தப்பு, ஒருவேளை எங்க மேல தவறு, நாங்க சொல்றது தப்பு, உனக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதே இடத்துல கருத்தை முன்வைக்க வேண்டியதானே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வீக் டேஸ்ல ஒரு கான்வர்சேஷன் போகுது, அந்த கான்வர்சேஷன்ல இவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க, ஃபினாலே நெருங்கி வருது, இன்னும் 3 வாரம் தான் இருக்கு, இன்னும் மன்னிப்பு கேட்காம இருந்தா வெளியில தப்பா போகும், ஸோ அதனால நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன், அதுல உனக்கு மாற்று கருத்து இருக்குன்னா அதே இடத்துல போட்டு உடைக்க வேண்டியதானே, அதே இடத்துல என் மேல விமர்சனம் வைக்க வேண்டியதானே. அது என்ன கரெக்டா நீ நல்லா பேசுற, நீ நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க மேடம் சொல்லி சொன்னதுனால கரெக்டா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ஒப்பிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பாத குறைய சொல்லிட்டாப்ல. நம்ம எல்லாம் வெளியில பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த வினோத் அண்ணா உள்ளே வச்சு செஞ்சு விட்டாப்ல. இதுதான் நண்பர்கள் நடந்த விஷயம். இதை தவிர இந்த வீட்டில் இந்த அம்மா போட்ட உழைப்பு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க இது வரைக்கும் அரோரா நேற்றுக்கு பார்வை போட்டு 12 வாரமா நீ வேலையை செய்யலன்னு சொல்லி சொன்னார்ல சேது, இதே அரோரா இது வரைக்கும் இந்த 12 வாரங்கள்ல ஒரு வாரம் கூட கிச்சன் டீம்ல இல்ல, ஒரே ஒரு வாரம் மட்டும் கிச்சன் டீம்ல, அந்த ஒரு வாரம் அவங்க வேலையை செய்யல, ஆனா அது விஜய் சேதுபதி கேட்கல. அப்படி என்னடா ஃபேவரட்டிசம் உங்களுக்கு? எனக்கு புரியல. எனக்கு விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதிக்கும் அப்படி என்ன ஃபேவரட்டிசம் பண்றீங்க அரோராவுக்கு? அந்த ஒரு வாரம் அவங்க வேலை செய்யல, அதை பத்தி கேட்டீங்களா? எனக்கு பாத்ரூம் பக்கம் போன அலர்ஜி, சாரி வெசல் வாஷிங் பண்ண அலர்ஜி, நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் கோட்டா, நான் பெருக்கிறதுக்கு என்ன ஏங்க
எல்லாருமே சக கண்டஸ்டன்ட் தானேங்க. அது என்னங்க பார்வதி வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க, அரோரா வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அரோரா வேலை செய்யறதுனால அதை வீக்கெண்ட்ல நாங்கள் கேட்க மாட்டோம், அரோரா என்ன தப்பு பண்ணாலும் நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அந்த ஃபேவரட்டிசத்தை உண்மையுமே இந்த ஷோ ரன் ஆகிறதுக்கு, இந்த ஷோ என்கேஜ்மெண்ட்டாக போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இருந்தால் அவங்களுக்கு நீ கொடுத்துருந்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க அந்த உழைப்பை போட்டிருக்காங்க, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமாக வந்து ஹோஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, விஜய் டிவி கூட நிற்குது, மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா கூட. லிட்டரலாக இந்த ஷோ ரன் ஆகுது. இந்த ஷோ ரன் ஆகிறதுக்கு யார் முக்கியமான காரணமோ அவங்க வந்து வெளியில் ஹேட்ரட் ஆனாலும் நம்ம ஷோ ரன் ஆகிறதுக்கு இவங்க ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து விஜய் டிவியால் பேக்கப் பண்ணப்பட்டா அவங்களோட உழைப்பு கொடுக்குற மரியாதையை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஷோ ரன் ஆகிறதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணலை, எந்த விதமான கண்டென்ட்டும் கொடுக்கல. நீ பண்ணது எல்லாமே, நீ பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணி. வீக்கெண்டில் 2 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணிட்டேன், நான் டாப் 5 போகிறதுக்கான 1% தகுதி கூட அரோராவுக்கு இல்லை டாப் 5 போகிறதுக்கான. ஏன்னா அந்த உழைப்பு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க. உழைக்கிறவனுக்கு தாங்க இங்கே முன்னுரிமை கொடுக்கணும் பிக் பாஸ்ல. அப்போனா 100 நாள் உழைச்சி சம்பாரிச்சு வரவன் ஒரு ஆள், நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் டைட்டில் வின்னராக வரல. இதை சொன்னது அரோராங்க, கிளிப் இருக்கு. நான் வந்து இங்கே டைட்டில் வின் பண்ணுறதுலாம் வரல, என் பேரை மாற்றத்துக்குலாம் வரல, நான் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அவங்களோட குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து காசு சம்பாதிக்கிறது. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது விஜய் டிவியும் விஜய் சேதுபதி அவர்களும். இதுதான் அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயம். அப்போ உழைப்பை போட்டு கண்டென்ட் கொடுத்து ஷோவை என்கேஜிங்காக எடுத்துகிட்டு வந்து ஷோவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து உங்களுக்கு டம்மி பீஸு, அவங்கள போட்டு அடிப்பீங்க. அதுக்கு எதுக்கு அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள அடிப்பு விட்டு நீ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்வதியோ இல்லை வினோத்தையோ இல்லை கமருதினோ அனுப்பிவிட்டு ஷோவை ரன் பண்ணி பாரு. சிம்பிள், ரன் பண்ணி பாரு. எப்படி ஒரு நாள் ஷோ ரன் பண்ண முடியும்? என்ன கண்டென்ட் உனக்கிட்ட இருக்கும்? அரோரா வச்சு என்ன பண்ணுவேன்? அரோரா உட்காந்து வாரம் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருக்கோம், வீக்கெண்டில் மட்டும் பேசுவோம். வீக்கெண்டில் பேசுறதுக்கும் வினோத் வேணும், பார்வதி வேணும், கமருதீன் வேணும். அதை தவிர பேசுறது என்ன இருக்கு அரோரா கிட்ட? இதை தான் நம்ம கேட்குற கேள்வி. அப்போ யாரை வச்சு நீ வந்து ரன் பண்றியோ அவங்களுக்கு எதிராக எல்லாமே பண்ணிக்கிட்டு யாரும் ஒண்ணுமே பண்ணாம வீக்கெண்ட்ல பாயிண்ட் சொல்றதுக்காகவே ஒரு ஆளை வச்சிருக்கீங்களா? எனக்கு புரியல. எனக்கு வீக்கெண்ட்ல பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதுக்காக ஒரு ஆளை வந்து மெனக்கிட்டு வச்சிருக்காங்க விஜய் டிவி. இதெல்லாம் ஒரு வினோத் அண்ணா வேற லெவல் வச்சு செஞ்சு விட்டாப்ல. அவங்களோட கேம் பிளே வந்து ப்ரூட்டலி எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு வந்து ஒரு ஹைப் பட்டன் தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகும். ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்களும் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களோட நான் ஏவி.